வணக்கம், நான் உங்கள் கானக கிறுக்கன். நம்ம இப்போ கொஞ்சம் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு மலைவாச ஸ்தலத்துக்கு போகிறோம். அப்புறம் காடுகள் நிறைந்த இடத்துக்கு போகிறோம். காடுகளில் அடர்ந்த காடுகளுக்கு உள்ளே இருக்கிற சக்தி வாய்ந்த வழிபாட்டு தலங்களுக்கும் நம்ம போகிறோம். வழிபாட்டு தலங்கள் மதம் சார்ந்ததல்ல, எந்த மதமாக இருந்தாலும் நம்ம போக போகிறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம போகிறது பாபநாசம், திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்துக்கு மேலே உள்ள காரையார் அப்படிங்கிற ஒரு அடர்ந்த பரப்புக்கு உள்ளே இருக்கிற ஒரு கோயிலுக்கு தான். இப்போ நம்ம செக் போஸ்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த செக் போஸ்ட்டில் அவங்க செக் பண்ணி நம்மக்கிட்ட பிளாஸ்டிக்ஸு அப்புறம் மது பாட்டில்கள் அப்படின்லாம் இருக்கிறத பார்த்து செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க. இந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இடம் தான் அகஸ்தியர் ஃபால்ஸு. இதை வந்து தூரமாட்டு ஒரு புள்ளியாட்டு தண்ணி விழுது பார்த்திங்களா, இதுதான் அகஸ்தியர் ஃபால்ஸு. தண்ணி மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக வரும்போது ரொம்ப அதிகமாட்டு வரும். அப்புறம் இந்த ஒரு பெரிய பைப்பு தெரியுது பார்த்திங்களா, இந்த பைப்பு தான், இந்த பைப்புலேருந்து தான் தண்ணி வந்து கீழே வந்து நீர்மின் நிலையம், பாபநாசம் நீர்மின் நிலையம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. அதுக்கு தண்ணி வரும். இங்கே அந்த தண்ணியும் நம்ம பாபநாசம் டேம்லேருந்து வர்ற தண்ணியும் சேர்ந்து தான் பாபநாசம் புண்ணிய நதியாட்டு கீழே வருது. ஒரு அற்புதமான இடம். வாங்க, வந்து தரிசிச்சுட்டு போங்க இறைவன்களை. நம்ம கீழேருந்து பார்த்தது அந்த நீர்மின் நிலையத்துக்கு தண்ணி போகிற பைப்ஸு இதெல்லாம் கீழேருந்து பார்த்தோம். இது இப்படி தான் போய் அந்த நீர்மின் நிலையத்துக்குள்ளே போய் ரொட்டேட் ஆகி மின்சாரமாட்டு தயாரிக்கப்பட்ட பின் தண்ணி வந்து அப்படி போய் பாபநாசம் நதி கூட கலக்குதுன்னு சொன்னோம்ல, இது கீழேருந்து பார்த்த பார்வாது. இது இப்போ மேலேருந்து நம்ம பார்க்குறோம். இந்த பைப்பு வர்ற பாதை, இந்த பைப்பு ரெண்டு பக்கமும் மலையை குடஞ்சி மலைக்கு உள்ளோடி எடுத்திருக்காங்க. ரெண்டு பைப்பு, இந்த ரெண்டு பைப்புலேருந்து தான் தண்ணி வரும் பாபநாசம் டேமில் இருந்து. அது போகிற பாதையில் எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பைப்பு இப்படி வருது பார்த்திங்களா, இப்படி வந்து இதுதான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட இடம். இந்த கேப்புகளோடு தெரியுது பார்த்திங்களா, இதுதான் அணை. ஏன்னா மேலே போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. இந்த அணையிலேருந்து தான் தண்ணி வெளியே வந்து போகுது. இது மேலே கீழே நீர்மின் நிலையத்துக்கு போகுது. இதுதான் அந்த லோயர் கேம்ப், அந்த கேம்ப் மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா. இங்கே தான் அவங்க தங்கி இருக்கிறாங்க. நான் எப்போ வந்தாலும் இந்த இடத்துல நின்று பார்த்துட்டு தான் போவேன். ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு இடம். நான் தூரமாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அகஸ்தியர் மலை. நல்ல மேகம் மூடி எப்படி இயற்கையாக ஜம்மு இருக்குது பார்த்தீங்களா. அகஸ்தியர் மலை இங்கேருந்தே பார்க்கறதுக்கு தெரியும். இங்கேருந்து போகிறது பக்கம், ஆனால் அதை நிப்பாட்டிட்டாங்க. புலிகள் சரணாலயமாக்குனதுனால நிப்பாட்டிட்டாங்க. ஒரு அற்புதமான ஒரு இடம். எப்பவும் சில நேரம் கொஞ்சம் மணி நேரம் நின்று டைம் பாஸ் பண்ணிட்டு தான் போவேன். அவ்வளோ நல்ல இயற்கையான இடம் இது. இந்த பாலம் இப்போ புதுசாக கட்டினது. பழைய பாலம் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மக்கள் போக்குவரத்து இல்லாமல் இப்போ ஆற்றுக்குள்ளே அப்படி இருக்குது. அதுக்கு பார்த்தீங்களா, இதுதான் பழைய பாலம். இதுதான் மக்கள் பழைய காலத்தில் வந்துட்டு போனோம். பழைய காலம்னு இல்லை, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம். வசதிப்படாது அப்படிங்கிற காரணத்தினால, போக்குவரத்துக்கு பெரிய லெவலில் யூஸ் ஆகாதுங்கிற காரணத்தினால, பெருமழை வந்து மழை வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ண முடியாது. அதனால் இப்போ மக்களோட வசதிக்காக இப்படி இந்த அழகான பெரிய பாலம் போட்டு தந்துருக்குறாங்க வனத்துறையிலேருந்து.
இதுதான் முண்டந்துறைன்னு சொல்லுவாங்க. அந்த முண்டந்துறை நம்ம கொஞ்சம் தள்ளி போனோம்னா முண்டந்துறை ஆஃபீஸ் இருக்குது. முண்டந்துறை புலிகள் காப்பகம் வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்கு. நம்ம கீழே பார்த்தது அது பாபநாசம் செக் போஸ்ட்டு. இந்த இடங்களில் தான் நிறைய மான் நிற்கும். கொஞ்சம் தள்ளி போய் மான் காட்டி தரேன் பாருங்கள். இப்போ முண்டந்துறை ஆஃபீஸை தாண்டி வந்திருக்கோம். அதிலிருந்து கரையார் போகிற வரைக்கும் இப்படி ரோட்டின் இருபுறங்கள்லையும் புள்ளிமான்கள், எருமைகள், காட்டுப்பன்றிகள் இப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதிர்ஷ்டம் இருந்தால் நிறைய பார்க்கலாம், இல்லாட்டா அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி நிற்கும். எப்போ பார்த்தாலும் இவங்கள வந்து இடைஞ்சல் பண்ணாதீங்க. அவங்க போக்கில் அவங்க வேலையை பார்க்கட்டும். நம்ம வந்து அழகை மட்டும் ரசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். வண்டியை விட்டு இறங்கக்கூடாது, கையில் இருக்க தீவனங்களை அதுகளுக்கு போடக்கூடாது. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை முறை வேறு. நம்ம வந்து நம்ம உணவு தின்பண்டங்களுக்கு அவங்கள பழக்கினோம்னா நாளைக்கு அதை தேடி ஊருக்குள்ளே வருவாங்க. நாய், நம்ம மனுஷங்க எல்லாம் சேர்த்து அதை அடித்து கொன்னுருவாங்க. அதனால் தின்பண்டங்களை இப்படிப்பட்ட வன உயிரினங்களுக்கு கொடுக்காதீங்க. ஒரு உயிரினம் ரோட்டை கிடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் உதவி பண்ணுவோமா? இல்லாட்டா யாராவது அடித்து போட்டுருவாங்க. வர ஸ்பீடில் யாராவது அடித்து போட்டுருவாங்க. நம்ம அவங்கள லேசாக பிடிச்சி வெளியே கொண்டு விட்டுருவோம். விட்டுருவோமா? நான் விட்டுட்டோம். போங்க போங்க. இல்லாட்டா என்ன வண்டிகள்லாம் வருது பார்த்தீங்களா? இந்த வண்டிகள்லாம் அடிச்சிடும். இப்போ நாம் ஆஃப் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம்லாம் ரோடு கிடையாது, மண் ரோடு தான். இது வந்து சொரிமுத்தையனார் கோயில் தாண்டி அந்த வேட்டை தடுப்பு காவலர்கள்ட்ட போய் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போனோம். பர்மிஷன் வாங்காமலும் போகலாம். நான் இப்போ பைக்கில் போய்கிட்டு இருக்கேன், அதனால் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு போகிறேன். அங்கே போய் நம்ம அந்த குறிப்பிட்ட தெய்வத்தை தரிசிக்க போகிறோம். நான் மேக்ஸிமம் அந்த நேரம் கோயிலில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு நம்ம போகிற நேரம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நல்லா அடர்ந்த காடு, சுற்றி எல்லாமே அடர்ந்த காடு. இந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியமான ஒரு வரலாற்று கதை உண்டு. கதை இல்லை, நிகழ்வு உண்டு. அதை நான் ஒரு பெரிதொரு வீடியோவில், இன்னும் எப்போமாவது ஒரு வீடியோவில் அதை விளக்கமான சொல்கிறேன். இந்த அணை கட்டின காலத்தில் இருந்து இந்த கோயில், இந்த இடங்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு சமஸ்தானம் சம்மந்தப்பட்ட ஒரு கதை உண்டு. அந்த வரலாறை நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இது அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில். நம்ம வந்து பல முறை தான் வந்து அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதுதான் காட்டுக்குள்ளே இருக்கிற நீலகண்ட வனப்பேச்சியம்மன் ஒரு பெரிய தெய்வத்தோட கோயில் வீடு. இங்கே ஒரு தெய்வம். இதுதான் புத்து சாமின்னு சொல்லி வணங்குறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இடம். இது வந்து சுற்றியுமே அடர்ந்த காடு. அடர்ந்தனா பெரிய லெவலில் அடர்ந்த காடு இது. ஒரு அற்புதமான தெய்வஸ்தலம், ஆதி காலத்துலேருந்தே இருக்குது.
இருக்குது பாருங்கள் கருமந்தி. இதுதான் கருமந்தின்னு சொல்லுவாங்க. கருமை நிறத்தில் சிங்கவால் குரங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. அவங்களுக்கு குட்டி ஒரு ஆள் இங்கே இருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால தெளிவாக தெரிய மாட்டுது. தலையில் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். ஒன்றா சாடி போயிட்டாங்க, எங்கேயோ கொஞ்சம் மறைஞ்சிட்டாங்க சாடி போய். அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் அப்படி இருக்கிறாங்க, பயம் இல்லாமல் இருக்காங்க. கொஞ்சம் தெளிவாட்டு தெரியல. நேரம் ஆகிட்டுங்கிறதுனால நம்ம வந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பாருங்கள் காட்டு பண்ணி நிற்கி. இது வந்து நம்ம ஏற்கனவே முண்டந்தரம் பாலத்திலேருந்து நம்ம பார்த்தோம்ல, அந்த இடம்தான். அந்த இடத்துல நம்ம வந்து வரும்போது இடது பக்கம் பார்த்தோம், இப்போ வலது பக்கம் உள்ள நீர்நிலைகளையும் சுற்றி உள்ள வனப்பகுதியும் பார்க்குறோம். இந்த இடம் ஏற்கனவே நான் சொல்ல மாதிரி ரொம்ப அற்புதமான இடம். நின்று அமைதியாட்டு ஆழ்ந்து தூர பார்வையில் அது இயற்கையின் பார்க்க சமயம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த இடத்த விட்டு போவதுக்கு நம்மளுக்கு தோணாது. இந்த வனத்துக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம ரொம்ப மெதுவாக தான் அமைதியாட்டு ஆழ்ந்து அந்த காற்றை உள்வாங்கி சுவாசிச்சுக்கிட்டு அப்படி தான் நம்ம மெதுவாக தான் நம்ம இறங்கி போவோம். இப்போ நம்ம அந்த முண்டந்தர பாலத்தை தாண்டி நம்ம இந்திய காடுகளில் காணப்படும் கிர் வகை எருமை காட்டு எருமைகள் இதுக. பைசன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல திடகாரத்தமாட்டு நல்ல பயங்கரமான ஒரு உருவத்தோடு இருக்கும். இறங்கி கிட்ட போனோம்னா முட்டித்தூரை வீசிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நிற்கணும். அதுகளுக்கு அச்சுறுத்தல் இல்லாத தூரத்தில் நின்று நம்ம ரசிச்சுக்கிட்டு போயிடணும். இப்போ நம்ம மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நேரம் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிட்டு 6 மணிக்கு பிறகு செக் போஸ்ட் இருந்து கீழே போகக்கூடாது. 6 மணிக்கு முன்னாடியே செக் போஸ்ட்டை தாண்டி இருக்கணும். நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிட்டோம். இன்னும் அதிகமாக லேட் ஆகினா ஃபைன் அடிப்பாங்க. அதனால் இப்போ நம்ம இதோடு முடிச்சுக்கிட்டு நம்ம ஸ்பீடாக கீழே இறங்கிடுவோம். அடுத்த ஒரு காணொளியில் வேறு ஒரு இடத்த நல்லபடியாட்டு இதை விட நல்ல அழகாட்டு போடுவோம். சப்போர்ட் பண்ணுங்கள்.